Good morning to all. தினசரி நடப்பு நிகழ்வுகள் இன் கும்பகோணம் மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டுடே டிசம்பர் 11க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்ஸ்லாம் என்னென்ன டேட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு வருஷமும் டிசம்பர் 11ஆம் தேதி நம்ம நேஷனல் டேங்கோ டே அப்படிங்கிற டே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனுசரிக்கிறோம். அதே மாதிரி டிசம்பர் 11 இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படிங்கிற டேவை செலிப்ரேட் பண்றோம். சேம் டிசம்பர் 11 யூனிசெஃப் டே ஃபார் சான்ஸ் அப்படிங்கிற டே வந்து நம்ம என்ன பண்றோம் செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த 3 டேயுமே டிசம்பர் 11ஆம் தேதி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்றோம். உலகில் கோடீஸ்வர பிச்சைக்காரர் அவரோட பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத் ஜெயின். அவரோட வயது 54. அவர் மும்பைல உள்ள சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற ரயில் நிலையத்துல கடந்த 40 ஆண்டுகளாக என்ன பண்றாருன்னா பிச்சை எடுக்கிறாரு. இவரது மாத வருமானம் மற்றும் பார்த்தோம்னா ரூபாய் 75,000 இவரோட மாத வருமானம். இவரோட சொத்து மதிப்பு 7,5 கோடி ரூபாய் என்ன பண்ணா இருக்கு. சோ இவர் தான் உலகின் வந்து கோடீஸ்வரர் பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களோட பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் நம்ம வந்து என்ன பண்ணா கொண்டாட பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளான டிசம்பர் 10 இனிமேல் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். இவர் 3000க்கும் அதிகமான ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைந்து நூல்களாக மாற்றியுள்ளார். பாலிட்டியில முன்னாள் முதல் மந்திரி எஸ்.எம். கிருஷ்ணா மரணம். சோ கர்நாடகத்தோட முன்னாள் முதல் மந்திரி எஸ்.எம். கிருஷ்ணா வயது 92. சோ இவர் கர்நாடகா மாநிலத்தில் 1999 மற்றும் 2004 வரை முதல் மந்திரியாக இருந்திருக்காரு. இவரது சொந்த ஊரான ஹோமன அள்ளியில் இவரோட உடல் வந்து அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதனால கர்நாடகாவில 3 நாள் வந்து துக்க நாளாக அனுசரிச்சு லீவ் விட்டுருக்காங்க எல்லாருக்கும். சோ முன்னாள் முதல் மந்திரி எஸ்.எம். கிருஷ்ணா அவரோட உடல்நிலை குறைவு காரணமாக அவரோட 92வது வயதில் இறந்திருக்காரு. இவர் கர்நாடகா மாநிலத்தில் 999 முதல் 2004 வரைக்கும் முதல் மந்திரியாக இருந்திருக்காரு. இவரது சொந்த ஊர் வந்து கோமனஹள்ளி. அங்க வந்து அவரோட உடல் இன்று அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகாவில 3 நாள் வந்து துக்க நாளா அனுசரிக்கிறாங்க. கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வருமான உச்ச வரம்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வருமான உச்ச வரம்பை 2,50,000 8 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் பிரதமர் மோடிக்கு கடிதம் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. சோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களோட கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வருமான உச்ச வரம்பு 2,00,000 8 லட்சமாக உயர்த்தி தரணும்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. சோ எக்கனாமி டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வரி வருவாய் உயர்ந்து நிதி மேலாண்மை அப்படிங்கிறது சிறப்படைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2024 முதல் 2025 ஆண்டுக்கான துணை பட்ஜெட் மீதான விவாதத்தில் 15வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை 33% உயர்ந்துள்ளது. கடந்த 14வது நிதிக்குழுவில் நிதி வருவாய் 32% இருந்திருக்கு. அதுல இருந்து 1% அதிகரித்து தற்போது 33% உள்ளது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காரு. கனிம வளங்களை கொண்ட நிலங்கள் மீதான வரி. கனிம பகுதி மேம்பாட்டு ஆணையம் அரசியல் சாசனத்தில் 7ஆம் இணைப்பு பட்டியலில் உள்ள நிலங்கள் என்ற பிரிவின் கீழ் உள்ளது. சோ இந்த கனிம வளங்கள் கொண்ட நிலங்கள் வந்து அரசியல் அமைப்போட 7ஆவதோட பட்டியல்ல வந்து இருக்கு. இதில் மாநில அரசு சட்டம் அப்படிங்கறத இயற்ற முடியும். பெரிய கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு ரூபாய் 40 முதல் ரூபாய் 7,000 வரைக்கும் வரியும், சிறிய கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு ரூபாய் 40 முதல் ரூபாய் 420 வரையும், கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களுக்கு டன்னுக்கு ரூபாய் 8,500 வரைக்கும் வரி அப்படிங்கிறது விதிக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சோ கனிம பகுதி மேம்பாட்டு ஆணையம் அரசியல் சாசனத்தின் 7ஆம் இணைப்பு பட்டியலில் உள்ள நிலங்கள் என்ற பிரிவின் கீழ் உள்ளது. இதில் மாநில அரசு சட்டம் இயற்ற முடியும். பெரிய கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு ரூபாய் 40 முதல் ரூபாய் 7,000 வரைக்கும், சிறிய கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு ரூபாய் 40 முதல் ரூபாய் 420 வரைக்கும் மற்றும் கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களுக்கு டன்னுக்கு ரூபாய் 8,500 வரைக்கும் விதிக்கப்படுகிறது. ககன்யான் திட்ட வீரர்கள் கடலில் மீட்கும் பரிசோதனை வெற்றி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ
சந்திராயன் 4 மற்றும் இந்தியாவின் லட்சிய பயணமான மனிதனை விண்ணுக்கு அழைத்து சென்று மீண்டும் அழைத்து வரும் திட்டம் வங்கக்கடலில் விசாகப்பட்டினம் அருகே கடலில் விழ வைத்து சோதனை செய்து வெற்றி பெற்றுள்ளனர். பூமியில் தாழ்வு வட்ட பாதையில் 400 கிலோமீட்டர் உயரத்தில் ககன்யான் அப்படிங்கிற விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு 3 நாட்கள் 3 வீரர்களை வைத்து ஆய்வு பணிகள் மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த கடல் நடைபெற்றுச்சுன்னா வங்கா கடல்ல விசாகப்பட்டினம் அருகே நடைபெற்றிருக்கு. ஸோ ககன்யான் 4 அப்படிங்கிறது எதுனா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். ஸோ இதோட டிசம்பர் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. இதோட PDF நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூகுள் ஃபார்மில் இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.